சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் தூங்கிட்டு இருந்தேன். இவன் எப்படி என் ரூம்குள்ள வந்தானே எனக்கு தெரியாதத்த. நீ சும்மாரு. டேய் சொல்லுடா 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 என்ன நடந்துச்சு? உண்மையை சொல்லிடுறமா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் உண்மைதாமா. எனக்கும் பார்வதிக்கும் தொடர்பு இருக்கிறது உண்மைதாமா. கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்து எங்களுக்கு தொடர்பு இருக்கு. டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க? பார்வதி மாட்டிக்கிட்டோம் பார்வதி. இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அடிச்சே விடு. மாமா அத்தை இவன் போய் சொல்றான். அத்தை இவன் பேச்சு தப்பா இருக்கு. இவன் போய் சொல்றான். டேய் ஒழுங்கா உண்மையை சொல்றா. எதுக்காக இப்படி பண்ண? சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். ரொம்ப நாளா நாங்க இப்படிதான் சார் பழகிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல யாரும் இல்லாத சமயத்துல நான் அடிக்கடி இப்படி வந்துட்டு போயிட்டு இருப்பேன் சார். இல்ல அவன் போய் சொல்றான். இன்னைக்கும் நீங்க வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டீங்க சார். ஏண்டா? ஐயோ 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 ஐயோ, இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? கடவுளே, இப்படி ஒரு கேவலத்தை பாக்கிறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கேன். ஐயோ அவன் போய் சொல்றான். என்ன நம்புங்க ப்ளீஸ். டேய் எதுக்குடா போய் சொல்ற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. பார்வதி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியும்டா. எதுக்காகடா போய் சொல்ற? சார் நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு பார்வதி பயத்துல இந்த மாதிரிலாம் பேசுறா சார். பார்வதி இதுக்கு மேல எதுவும் மறைக்க வேண்டாம் பார்வதி. இத பாரு பார்வதி, இப்ப கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாம ஏற்கனவே பேசிக்கிட்ட மாதிரி நீ என் கூடவே வந்துரு. நான் உன்னை பாத்துக்கிறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்வதி. டேய் இன்னொரு வார்த்தை அப்படி சொன்ன உன்னை கொன்னிட வேண்டாம். ஏன்டா அப்படி பண்ற? சொல்லு, ஏன் அப்படி பண்ற? நீ ஏன் என்ன வர சொல்லிட்டு இப்ப எல்லாரும் முன்னாடி நடிக்கிறே பார்வதி? இதுக்கு மேல நீ நடிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்ல பார்வதி. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சுதானே ஆகணும் பார்வதி. அது இன்னைக்கு தெரிஞ்சதா இருக்கட்டுமே. போய் சொன்ன வாயை உடைச்சிருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ என்ன விட்டுருங்களேன். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். ஐயோ என் வீட்லயே என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகம் நடக்கிறத என் கண்ணாலேயே பார்க்க வேண்டிய பாவி ஆயிட்டேனே. ஐயோ அத்தை, ஏன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் எதுக்காக இப்படி போய் சொல்றான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அத்தை நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான உறவெல்லாம் எங்களுக்குள்ள இல்ல. அத்தை நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். அவன் எப்போ எப்படி என் ரூம்குள்ள வந்தான்னு சத்தியமா எனக்கு தெரியல. மாமா நீங்களாச்சும் சொல்லுங்க மாமா. நான் எந்த தப்பு பண்ணல மாமா. ஏய் உனக்கு என் பிள்ளைய நாங்களும் என்னடி குறை வச்சோம்? எப்படி உனக்கு என் பிள்ளைக்கு துரோகம் பண்றதுக்கு மனசு வந்தது? இல்ல அத்தை, என் புள்ள உன் மேல உயிரே வச்சிருக்கானடி. உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டானே. எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போய் இவன் கூட போய் சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது. இல்ல அத்தை இல்ல. நடிக்காதடி. ஏய் உன்னை என் பொண்ணு மாதிரி தானடி நான் பாத்துக்கிட்டேன். எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஐயோ இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா என் புள்ள உயிரை விட்டுவானடி. ஏடி இப்படி இவன் கூட குடும்பம் நடத்துறவ எதுக்குடி என் புள்ளைய ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நான் சொன்னனே அவன்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொன்னனே. கேட்டானா அவன்? ஐயோ வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன்னு சொன்னானே. ஆனா நீ இவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேடி. என் பிள்ளைக்கு துரோகம் பண்ண நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. சுசிலா அவசரப்பட்டு பேசாத. நம்ம மருமக அப்படிப்பட்டவ கிடையாது. இந்த ராஸ்கல் சொல்றத வச்செல்லாம் நம்ம மருமகளை நீ சந்தேகப்படாத. எப்படிங்க சந்தேகப்படாம இருக்க முடியும்? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிங்க என்னால சந்தேகப்படாம இருக்க முடியும்? தெரியலையாங்க? அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியலையா? இவ்வளவு மாதிரி ஒரு கேடு கெட்டவள என் பிள்ளைக்கு நான் கட்டி வச்சிருக்க கூடாது. இது பாருங்கம்மா, பார்வதி அந்த மாதிரிலாம் தப்பா பேசாதீங்க. உங்க பிள்ளை என்னதான் இவ ஊருக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவ மனசார ஏன் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ என்னதான் விரும்புனா.
ஏதோ என்னை விட நீங்க வசதியா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மலர் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. இப்ப நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்கன்றனால தான் பார்வதி அந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு. பார்வதி, ஏன்டா போய் பேசிட்டு இருக்க? நான் என்ன பாவம் பண்ண? ஏன்டா இப்படி பண்ற? சொல்லு சொல்லு. ஏன்டா என் வாழ்க்கைய நாசமாக்குற? சொல்லுடா. சொல்லு. ஏய், என்னடி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, நீ பழுது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? இல்ல அத்தை. ஐயோ, நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவன் போய் சொல்றான் அத்தை. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்களை கெஞ்ச கேட்டுக்கிற அத்தை. ப்ளீஸ் அத்தை, ப்ளீஸ். டேய், சார், சார். உண்மையை சொல்றியா இல்லையா? அவனே உன்னை அடிச்சே கொல்லுவேன். சொல்றா. சார், விடுங்க சார். இவன் உண்மையை பேசிக்கிறது சொல்றா. வந்து தப்பா போச்சு. இவன் உங்களை பார்த்துட்டு மாத்தி மாத்தி பேசுறா சார். விடுங்க சார். டேய், நில்றா. டேய், நில்றா. அத்தை, நீங்க என்ன தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க அத்தை. அது என்னால தாங்கிக்க முடியாது. சத்தியமா நான் எந்த தப்பு பண்ணல அத்தை. என்ன நம்புங்க அத்தை. உன் யோகியதை என்னன்னு தான் நான் கண்ணு முன்னாடியே பாத்துட்டேனடி. என்ன எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அழுது நாடகம் போடுறியா? சீ. அத்தை, அத்தை, ஐயோ, நான் எந்த தப்பு பண்ணல. என்ன நம்புங்க, நம்புங்க, என்ன நம்புங்க.